ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவியா டைம்ஸ். நம்ம சித்தப்பா தோட்டத்தில் ரீசெண்டாக மரவள்ளி கிழங்கு பிடுங்கினாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த மரவள்ளி கிழங்கை வச்சு சிப்ஸ் பண்ணுறதை பற்றி ஒரு சின்ன விலாக தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கிழங்கு டிசம்பர் மாதம் கடைசியில் அப்படி இல்லைனா ஜனவரி மாதத்தில் தான் பெரும்பாலும் கிழங்கு அறுவடை பண்ணுவாங்க. இந்த டைமில் பனி சூழ்ந்து இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், காலை நேரத்தில் மேகம் அப்படியே பனியாக இருக்குது. கிழங்கு பிடுங்கி ஒரு 2 நாள் ஆச்சு. கிழங்கு பிடுங்குற அன்னைக்கு நான் ஊரில் இல்லை, சென்னையில் இருந்தேன். இங்கே இருந்திருந்தால் கிழங்கு பிடுங்குறத பற்றி ஒரு வீடியோ எடுத்து சின்னதாக ஒரு விலாகாக உங்களுக்காக நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். நம்மளோட தோட்டத்திலையும் நாங்கள் கிழங்கு பயிரிட்டுக்கிட்டு இருந்தோம். அதாவது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி தான் பயிரிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக கிழங்கு பயிரிடுறதில்லை. எங்கள் சித்தப்பா தோட்டத்தில் மட்டும்தான் இப்போ ரீசெண்டாக அவங்க கிழங்கு பயிரிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மரவள்ளி கிழங்குல இந்த ரகம் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். சில கிழங்கு நம்ம உரிச்சு சாப்பிட்டோம்னா கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி கிழங்கு வேகவும் வேகாது. ஆனால் இந்த ரக கிழங்கு பச்சையாக சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்சும் சாப்பிட்றதும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு பிடுங்கினதுக்கப்புறம் சில கிழங்குகள் நம்ம மண்ணுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்கும். என்னதான் நம்ம நோண்டி எடுத்துட்டாலும் அந்த கிழங்கை சில இடத்துலலாம் அப்படியே இருக்கும். மறுபடியும் நம்ம உழவு ஓட்டும் போது, டிராக்டர் விட்டு உழவு ஓட்டும் போது சில கிழங்கு அடியில் மாட்டிக்கிட்டு இருக்க கிழங்குலாம் மேலே வரும். கிழங்கு பிடுங்கினதுனால சித்தப்பா வீட்டில் இருந்து ஒரு 20 கிழங்கு நமக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிழங்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறோம். இந்த கிழங்கு கொடுத்து 2 நாள் ஆகுது. ஊரில் இருந்ததுனால அம்மா நீ ஊருக்கு வாடா, அதுக்கப்புறம் நம்ம உரிச்சு சிப்ஸ் போட்டுக்கலாம்னு சொல்லி அப்படியே எடுத்து வச்சுருந்தாங்க. நம்ம சித்தப்பா தோட்டத்தில் இந்த தடவை 2 வகையான கிழங்கு பயிரிட்டு இருந்தாங்க. ஒரு ரகம் பர்மா கிழங்குன்னு சொல்லுவோம். அதோடைய தோல் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும். இன்னொரு ரகம் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அந்த கிழங்குடைய தோல் பார்த்தீங்கன்னா லைட்டாக வெள்ளை நிறம் மாதிரி இருக்கும். ஆனால் 2 கிழங்குமே பச்சையாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிழங்கு கொண்டு வெளியில் வச்ச உடனே நம்ம ஆட்டுக்குட்டிகள்லாம் அந்த கிழங்கை சுரண்டி மேலே இருக்கிற பட்டையெல்லாம் உரிச்சு திங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது. காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே என்னுடைய பையனுக்கு பாசம் ததும்பி வலியுது. எனக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தான். கன்னத்தில் முத்தம் கொடுத்தான். அதுக்கப்புறம் கையில் 2 கன்னத்தையும் பிடிச்சி கிள்ளி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். பாசக்கார பயப்பிள்ளையா இருக்குது. எப்போ கிழங்கு கொடுத்தாலும் வேக வைக்கிறதா இருந்தாலும் சரி, சிப்ஸ் போடுறதா இருந்தாலும் சரி, கிழங்கு உரிக்கிற வேலையை எனக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், உட்காந்து உரிக்கணும். அதனால் இந்த வேலையை என்கிட்ட நைஸாக தள்ளி விட்டுருவாங்க. பொதுவாக ஊர் சைடில் சொல்லுவாங்க, எந்த வகையான மரவள்ளி கிழங்கா இருந்தாலும் எந்த கிழங்கு தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வருதோ அந்த வகையான கிழங்கு வேக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கிழங்கும் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் வந்தது. சில கிழங்குகளுடைய பட்டை அந்த கிழங்கு மேலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக தான் இருந்தது. ஊர்ல இருந்து நம்ம தாத்தா பாட்டி வந்திருந்தாங்க. இவங்க 2 பேரும் எங்கள் அம்மாவோட அப்பா அம்மா, மாமா வீட்டில் இருப்பாங்க. எப்போ நான் ஊருக்கு வந்தாலும் நான் தான் போயிட்டு இவங்களை இங்கே நான் கூட்டிகிட்டு வருவேன். ஒவ்வொரு டைமும் என்னையவே கிழங்கு உரிக்க விட்டுறீங்க, நீ உரி ஏமாத்திக்கிட்டு திரியிற அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒய்ஃபை கொண்டு இப்போ உட்கார வச்சு நீ உரிடி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டேன். அவளும் கடுப்பில் தான் உரிச்சிக்கிட்டு இருக்கா. நான் கிழங்கு உரிக்கும் போது கிழங்கு மேலே கோடு போட்டு உரிக்கிறதுக்கு ஈஸியாக உரிச்சிருவேன். இவ பார்த்தீங்கன்னா கிழங்கை அப்படியே செதுக்கிக்கிட்டு இருக்கா. கத்தியை வச்சு மேலே இருக்கிற தோலை எல்லாம் சீவி எடுத்துக்கிட்டு இருக்கிறா. எதுக்கிட்டு இப்படி உரிக்கிறேன்னு கேட்டால், உங்களுக்கு என்ன கிழங்குடைய தோலை தானே உரிக்கணும், அது எப்படி உரிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்கிட்டயே கேள்வி கேட்குறா. ஒரு வழியாக கிழங்குடைய தோலை எல்லாத்தையும் உரிச்சு முடிச்சாச்சு. தோலை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்கு அந்த ஓரத்தில் வச்சுட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தோலை எல்லாம் குமிஞ்சு கிடக்குது. இந்த தோலை எல்லாத்தையும் தூக்கி போட தேவையில்லை. இதை எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆடுகளுக்கு எடுத்து கொடுத்தோம்னா ஆடுகள் நல்லா மொறுமொறுன்னு அதை சாப்பிடும். பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிழங்கு கொடுத்து 2 நாள் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கிழங்கு மேலே நரம்பாக ஓடி இருக்குது இல்லை, இதுக்கு பேர் பச்சை நரம்பு ஓடிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த கிழங்கு நம்ம வேக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி கிழங்கு வேகவும் வைக்கலாம். வேக வச்சாலும் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா மேலே கோடு கோடாக இருக்கும். அது அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சிப்ஸ் போட்டு சாப்பிட்லாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த உரிச்ச கிழங்கோடைய தோலை எல்லாத்தையும் நல்லா காய வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆட்டுக்கு போடணும். அப்படியே பச்சையாக எடுத்து நம்ம ஆட்டுக்கு போட்டுட்டோம்னா சொக்கிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆடோடைய உயிருக்கே ஆபத்தாக போயிடும். உரிச்ச கிழங்கு எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி கொண்டு கட்டல் மேலே வச்சாச்சு. கட்டல் மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் துணியை போட்டுவிட்டு கிழங்கு சீவரத்துக்கான கட்டையும் எடுத்துக்கிட்டு சீவிர வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வேலையும் என்கிட்ட தான் நைஸாக தள்ளி விட்டுருவாங்க. ஏன்னா இதுவும் கொஞ்சம் கஷ்டமான வேலை. உட்காந்து இடுப்பே வலி எடுத்துக்கும் இத்தனை கிழங்கு எல்லாத்தையும் சீவி எடுக்கிறதுக்குள்ள. இந்த கிழங்கு செய்யும் போதுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நண்பர்களே. ஏன்னா இதோடைய பிளேடு ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். சீவும் போது நம்ம அஜாக்கிரதையாக சீவிட்டோம்னா நம்ம கையவே பேத்து எடுத்துரும். நிறைய டைம் எனக்கு அப்படி பேத்து எடுத்துருக்குது கிழங்கு சீவும் போது. நம்ம சிப்ஸ் கடை ரோட்டு ஓரத்தில் நிறைய தள்ளு வண்டியில் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல நம்ம சிப்ஸ் சீவர கட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடிக்கடி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால பிளேடு ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். அந்த கிழங்கு சீவும் போது கிழங்கும் ஈஸியாக சீவி வரும். இந்த மாதிரி உடஞ்சிலாம் போகாது. ஆனால் நம்ம எப்பயாவது ஒரு தடவை தான் சிப்ஸ் போடுறோங்கிறதுனால இந்த கட்டை அந்த அளவுக்கு பதத்தில் இல்லை. அதனால் சின்னதாக பிசுறு வந்துக்கிட்டு தான் இருக்குது.
பையனும் சுற்றி வந்து அப்பா என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கிழங்கு பெரிய கிழங்கு எடுத்து அதை ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி போட்டு கரண்டிக்கிட்டு இருந்தான் ரொம்ப நேரமாக. நீங்கள் கிழங்கு செவிக்கிட்டு இருங்க, நாங்கள் போயிட்டு சிப்ஸ் போடுறதுக்கு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு வந்து விறகு எடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்து ஓரத்துலேயே ஓடையோரத்தில் நம்ம விறகு எல்லாத்தையும் குமிச்சு வச்சுருந்தோம். அங்கே போயிட்டு நாங்கள் விறகு எடுக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் வந்திருக்காங்க. இங்கே இந்த சிப்ஸ் எல்லாத்தையும் போட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 3-4 மணி நேரம் ஆகும். அவ்வளோ நேரம் வந்து வீட்டில் சமையல் கட்டில் இருக்கிற கேஸ் அடுப்பில் வந்து வைக்க வேணாம், ஏன்னா நின்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து எப்போ இந்த மாதிரி சிப்ஸ் போட்டாலும் வந்துட்டு விறகு அடுப்பு வச்சு கீழே உட்காந்து தான் சிப்ஸ் போடுவாங்க. எப்போ எங்கள் அம்மா அடுப்பு வைக்கிறதா இருந்தாலும், அதாவது காரை மேலே அடுப்பு வைக்கிறதா இருந்தால் கீழே வந்து மணல் கொட்டிட்டு அதுக்கு மேலே அடுப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எந்த விதமான சமையலாக இருந்தாலும் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ பாதுகாப்புக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பொதுவாக குழந்தைங்களுக்கு சமையல் பாத்திரத்தை எடுத்து கீழே வச்சாலே அதில் நம்ம பண்ணுறதை பார்த்து பார்த்து பழகினதுனால அதை கரண்டியை வச்சு சுரண்டிக்கிட்டு நான் குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த வடை சட்டி இந்த கரண்டி எல்லாம் கொண்டு வந்து வச்ச உடனே என்னுடைய பையனும் அதை எடுத்து உருட்டிக்கிட்டு இருக்கான். பொதுவாக இந்த விறகு வச்சு நம்ம அடுப்பு எரிக்கும் போது காற்று வந்து சீராக வரணும். ஒரு பக்கத்தில் இருந்து காற்று ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா அடுப்பு சரியாக எரியாது. அதனால் அந்த பக்கம் காற்று அடிக்கிற பக்கம் மறைவுக்கு கட்டல் வச்சு அதுக்கு மேலே போர்வையை போட்டு மூடி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அப்போ தான் காற்று அந்த இடத்துல இருந்து அடிக்காது, உள்ள அடுப்பும் நல்லா எரியும். இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது நண்பர்களே. அப்போ பையன் வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்தான். அதனால் அவனை வந்து சேட்டை பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரம்முக்குள்ளே நிற்க வச்சுருவோம். ஏன்னா அடுப்பு கீழே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, எண்ணெயும் சூடாக இருக்குது, அவனை கீழே வச்சுக்கிட்டு அவனை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அதனால சொல்லிட்டு பாதுகாப்புக்கு இந்த ட்ரம்முக்குள்ளே உட்கார வச்சுட்டோம் இப்போது. ஆனால் இப்போ இந்த மாதிரி பாதுகாப்பாக அவனை வைக்கிறதுக்கான சான்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ தூக்கி ட்ரம்முக்குள்ளே விட்டால் ட்ரம்மை விட கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டாங்கிறதுனால வந்துட்டு ஈஸியாக அதுக்குள்ளே இருந்து வெளியே எந்திரிச்சு ஓடி வந்துடுறான். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம சீவி வச்ச கிழங்கு எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான் நண்பர்களே, அவ்வளோதான். சில பேர் இந்த மாதிரி கிழங்கு சிப்ஸ் பொரிக்கும் போது உப்பு வந்து அந்த கிழங்கு சிப்ஸில் நல்லா ஏறணும் அப்படிங்கிறதுக்காக உப்பை நல்லா தண்ணியில் கலக்கி வச்சுட்டு அந்த உப்பு தண்ணியை வந்துட்டு கிழங்கு சிப்ஸ் வேகும் போது எண்ணெயிலேயே தூவி விடுவாங்க. அந்த மாதிரி மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிழங்கு சிப்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு வச்சதுக்கப்புறம் மிளகா பொடி உப்பை கலக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே தூவி விட்டு நல்லா குலுக்கியும் விடலாம். 2 மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம் தான் நண்பர்களே எனக்கு வருது. சின்ன வயசில் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற டைமில் அம்மா இந்த மாதிரி வந்துட்டு சிப்ஸ் போட்டு ஒரு பக்கெட் நிறைய சேகரித்து வச்சுருவாங்க. எப்போல்லாம் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வருமோ வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை நாங்கள் எடுத்து நல்லா சாப்பிடுவோம். அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு 3 பேரும் வந்துட்டு அடுப்பே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ தான் முதல் தடவை எடுத்து நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. முதல் அடசல் வெந்து எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் அம்மா கொண்டு போய் சரி சாப்பிடுங்க, பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி தட்டில் போட்டு கொடுத்தாங்க. சிப்ஸை பார்த்த உடனே பையனுக்கு சந்தோஷம் தாங்கலை. கொடுங்க நான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சுடுதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக உன்னை எடுத்து வாயில் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட்டுக்கிட்டே என்கிட்ட சிப்ஸ் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட காட்டுக்கிட்டே இருந்தான். அம்மா சுட்டு கொடுத்தான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கையை நீட்டி காட்டிக்கிட்டே இருந்தான். சௌந்தர்யா என்ன கால் வலிக்குதா? 3 மணி நேரம் ஆகுது இன்னும் உட்காந்துருக்கேன். அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.